ஹாய் வெல்கம் டு REVA'S. இன்றைக்கி நம்ம சேனலில் 2 உள்ளன் த்ரெட் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் செய்கிறதுக்காக ஒயிட் கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் உள்ளன் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட காலியான இந்த மாதிரியான அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டில் இருந்துச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன கலரில் உள்ளன் த்ரெட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட்டை பண்ணலாம். இப்போ இந்த எம்டி பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மூடி வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா வச்சுக்கலாம், இல்லை இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வேண்டாம். பாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டில் கேப் யூஸ் பண்ணும்போது நம்ம செஞ்சுருக்கிற கிராஃப்ட் வந்து கொஞ்சம் உயரமாக தெரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட ஹார்ட் க்ளூ கன் இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ என்கிட்ட இருந்துச்சு. இந்த UHU க்ளூ எடுத்து இந்த பாட்டிலுக்கு கீழ்ப்பக்கமாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் இந்த பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூடியை ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதை ஸ்டிக் பண்ண பிறகு இந்த மூடிக்கு கீழே இருந்தே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற உள்ளன் த்ரெட்டில் இருந்து பிங்க் கலர் த்ரெட்டை மட்டும் எடுத்து நான் இதில் வச்சு ஒட்டிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். உங்ககிட்ட நிறைய கலரில் உள்ளன் த்ரெட் இருந்ததுன்னா எல்லா த்ரெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மல்டி கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபேவரட்டான கலர்ஸ் ஏதாவது 2 அல்லது 3 இருந்ததுன்னா அந்த கலர்களை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிராஃப்ட் செய்யலாம். உங்ககிட்ட உள்ளன் த்ரெட்டே இல்லை அப்படின்னா உள்ளன் த்ரெட்டுக்கு பதிலாக உங்ககிட்ட கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ இல்லை ஃபோம் ஷீட்டோ இல்லை வேஸ்ட் கிளாத்தோ இல்லை கலர் பேப்பரோ யூஸ் பண்ணிவிட்டு கூட க்ளூ அப்ளை பண்ணி உள்ளன் த்ரெட் ஒட்டுற மாதிரியே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபோம் ஷீட்டோ இல்லை வேஸ்ட் கிளாத்தோ இல்லை பேட்டர்ன் பேப்பரோ எது வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு 3/4 அளவுக்கு இந்த பிங்க் கலர் த்ரெட் ஒட்டியிருக்கேன். மேல் பக்கத்துக்கு மட்டும் நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கத்துக்கு நீங்கள் அப்படியே எம்டியாக விட்டாலும் ஓகே தான். இல்லை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட மேல் பக்கம் நல்லா அழகாக பார்டர் மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிச்ச அக்ரிலிக் பெயிண்ட்டோ இல்லைனா கிளாஸ் பெயிண்ட்டோ யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏதாவது நெயில் பாலிஷ் இருந்தால் கூட மேல் பக்கம் மட்டும் பார்டர் மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட சாட்டின் ரிப்பன் இருந்துச்சுன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சாட்டின் ரிப்பன் வச்சு ஒட்டிட்டு அதே சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸில் பவு மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இதுக்கு மேல் பக்கமாக வச்சு ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் ஒயிட் கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்து நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து என்கிட்ட ஒயிட் கலர் பேப்பர் இருந்துச்சு. இந்த பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அடுத்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற பேப்பரை ஸ்பைரலாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரோஸ் செஞ்சு எடுத்துக்கிறேன். பேப்பர் ரோஸ்க்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலாக குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் வச்சுருக்கிற ஃப்ளவர் எடுத்து வச்சு ஒட்டிடுங்க. இப்போ நான் இந்த கிராஃப்டில் வந்து பிங்க் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு ரோஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் என்ன கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பேப்பரோ அல்லது கலர் பேப்பரோ யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கோல்டன் பீட்ஸ் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல அதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு டூத்பிக் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிற கிராஃப்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே க்ரீன் கலர் பேப்பரில் லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இதுக்கு சைடில் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கிற உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணியே ஃப்ளவர் மாதிரியோ இல்லை குட்டி குட்டியாக பாம்பாம் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இதை வந்து நான் டூத்பிக் ஹோல்டர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இதையே நீங்கள் வந்துட்டு பட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற ஒரு பட்ஸ் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுக்காக பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை எடுத்து என்னோட கையில் 4 விரலையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு 40 தடவை சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த த்ரெட்டை கட் பண்ண பிறகு இது கூடவே அப்படியே ஒரு 40 தடவை ஒயிட் கலர் த்ரெட் வச்சு நான் சுற்றி எடுத்துக்கிறேன். டபுள் கலரில் பாம்பாம் ஒன்று செஞ்சு எடுக்க போகிறேங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி கையில் வச்சு சுற்றியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த பாம்பாமோட சைஸ் வந்து சின்னதாவோ அல்லது பெரியதாவோ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி 2 கலரையும் 30 டைம்ஸ் ரோல் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை 2 கலரையுமே 50 டைம்ஸ் அல்லது 60 டைம்ஸ் உங்கள் கையில் வச்சு ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டபடி இந்த பாம்பாமை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட்டை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஒயிட் கலர் த்ரெட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சு நாட் போட்டதுக்கப்புறம் 2 சைட்லேயும் இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி விடணும். இப்போ நான் கட் பண்ண பிறகு 2 சைட்லேயும் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே சிசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அழகாக ட்ரிம் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் கையில் வச்சு இதை நல்லா ரோல் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு பாம்பாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாம்பாமை அப்படியே வந்து நீங்கள் பென்சிலில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
ஆனா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிங்க் கலர்லயும், சில்வர் கலர்லயும் 2 கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ஃபோம் ஷீட்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல நான் ஒண்ணு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். யூனிகார்ன் பென்சில் டாப்பர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத செஞ்சுட்ருக்கேன். சில்வர் கலர்ல எடுத்து வச்சிருந்த ஃபோம் ஷீட்ல யூனிகார்னோட காது ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல கட் பண்ணிட்டு, இதே மாதிரியே பிங்க் கலர்ல உள்ள ஃபோம் ஷீட்லயும் சின்ன சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்ல ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதனால இந்த ஸ்டிக்கர பிரிச்சுட்டு நான் இந்த மாரி ஒட்டி எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஸ்டிக்கர் இல்லாததா இருந்துச்சுன்னா, க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ற மாதிரி இருக்கும். இத ஸ்டிக் பண்ண பிறகு க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத எடுத்து இந்த பாம்பாமோட சேர்த்து வச்சு நான் ஒட்டிடுறேன். இயர் ஷேப்ல நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த 2 ஃபோம் ஷீட்டையுமே நம்ம ஸ்டிக் பண்ண பிறகு, சென்டர்ல நம்ம வந்து இந்த கொம்பு மாதிரி செஞ்சிருக்கோம்ல, இதுல க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இத ஒட்டின பிறகு ஒரு பென்சில் எடுத்து வச்சிருந்தேன். அந்த பென்சிலோட பேக் சைடுல க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அதை எடுத்து அப்படியே இந்த பாம்பாமோட சேர்த்து இருக்கிற மாரி நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். பிளாக் கலர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிட்டு, யூனிகார்னோட ஐஸ் எல்லாம் வந்து நீங்க டிராயிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத கட் பண்ணி நீங்க க்ளூ அப்ளை பண்ணி இதுல ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். சின்ன சைஸ்ல கூக்லி ஐஸ் இருந்துச்சுன்னா, அத எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா பிளாக் கலர்ல ஏதாவது பீட்ஸ் இருந்தா கூட நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்ல இத இப்படியே பிளைனா வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, வீட்ல வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இந்த மாதிரியான கூக்லி ஐஸ் இருந்துச்சு. இத வந்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. பரவால்ல இத ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நம்மளோட யூனிகார்ன் கொஞ்சம் யூனிக்காவே இருக்கு. கியூட்டான பென்சில் டாப்பரா வரும்னு பார்த்தா, இது கொஞ்சம் ஃபன்னியான பென்சில் டாப்பரா வந்திருக்கு. எனிவே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும், இந்த கிராஃப்ட் வீடியோல உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது, அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.